Hi friends, welcome to Recipes in my home. Smoked chicken fry எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்டி. இப்போ பாருங்கள், 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். பாதி லெமன் ஜூஸை அப்படியே பிழிஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிச்ச தயிராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளவு காரம் தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே மூடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு பொரிய போட்டுக்கிறேன். சிக்கன் பீஸ் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு அப்படியே மூடி போட்டுருங்க. இதை மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா சீக்கிரமாக சிக்கன் வெந்து வந்துடும், நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், திருப்பி விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் தெரியும் நமக்கு சாப்பிடும்போது. இப்போ ஒவ்வொரு பக்கமாக எல்லாமே நான் திருப்பி வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இது போல் இப்போ வெந்து வந்துருச்சு எல்லாமே. இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு சிக்கன் பீஸ் போட்டிருக்கேன். அதே போல் தாங்க மூடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே இதை போல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா சிக்கன் பீஸையுமே ஒன்றா வச்சு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நெருப்பு கங்கு வச்சு அப்படியே மூடி போட்டுடலாம் ஸ்மோக்கிங்க்காக. இப்போ நமக்கு சூப்பர்மான ஸ்மோக்டு சிக்கன் ஃப்ரை ரெடி. ரொம்ப நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க சாப்பிடும்போது. ரொம்ப டேஸ்டியான ஸ்மோக்டு சிக்கன் ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி டேஸ்டி ஸ்மோக்டு சிக்கன் ஃப்ரை.